டேக் பண்ணிட்டு போகணும். ம் ஒரு வாட்டி கடுப்பாச்சு. ஏன்னா மற்றவங்களோட ரேஸ் பண்ணும்போது நமக்குள்ள ரேஸ் பண்ணா பரவாயில்ல, மற்றவங்களோட ரேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும். அப்போ கூட நம்மள வந்து இடிக்கிறான். அது கரெக்ட். அது தப்பு தான். அதை நானே நோட்டீஸ் பண்ணேன். டே டூட், why are you doing man? Go and smash that fellow. I tried man, he's not letting me doன்றான். அப்போ நம்ம விடுறோம், அதனால நம்ம இடிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு தடவை ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டீங்க, டோன்ட் டூ தட் பேக் பண்ணிட்டீங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுனால எப்படி சொல்லிட்டேன். சரி ஓகே, அது உங்கள் பர்சனல் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ரேஸ் அவன் ரியலைஸ் பண்ண ஒரே விஷயம். ஆமாம் ஆமாம். என்னங்க மக்கள்லாம் காற்றுல மிதந்துட்டு இருக்காங்க. வந்துச்சு பக்கத்தில் போனால் ஓடிடுறாங்க. இங்கே நிற்கிறான் பாருங்க. இல்லை என்ன தைரியம். நவுடு ரோட்டில் நிற்கிறான். இந்த மேப் வந்து எக்ஸ்பிரஸ் ஓட்டிங்கன்னா 100% கிராஷ் ஆகிடும். ஓய்யோ ஐயா, ஜாலி ஜாலி. அந்த கடைசி நேரத்துல இந்த பெரிய எருமம் எப்படி திருப்புறதுன்னு தெரியல. தெரிஞ்சிச்சுடா, பார்த்தேன் வட்டியில போயிடுச்சதுடா, பார்த்தடி. ஆமா, இடிச்சது அவன் தானே பறந்து போயிருந்துருக்கணும். நான் எதுக்கு பறந்தேன்? நான் என்ன சின்ன காரை ஓட்டிட்டு இருக்கேன். இல்லை, நீங்கள் அந்த இம்பேக்ட் ஆன் பண்ணல, நீங்கள் அந்த ஆக்சிலரி நீங்கள் போடல. அதை ஆமா டேமேஜ். பட் கார் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்ல. அது ரியல் லைஃப்ங்க. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன் வந்து காரை வச்சுட்டான் கேம் ஆடி. என்னங்க எப்படி இருக்கானுங்க. அவன் கொலையே பண்ணுறான். பப்ஜியில் வந்து ஒரு தடவை என்னை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவனை போய் அடிச்சுட்டு வந்து கண்ணில் சுட்டுட்டுலாம் வந்தானே, தெரியும்ல பப்ஜியில். ரியல் லைஃப்ல கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்க கவுண்டர் ஸ்ட்ரைக். ஆமாம், ரொம்ப ரொம்ப ஆக்ரிவேட் ஆகும், ரேஜ் ஆகும் அதெல்லாம். ஆமாம், வின் போல இருக்கு. நீ என்னதான் ரைட்ல கட் பண்ணாலும் நாங்க தட்டிட்டு போவோம். எங்க தட்டிட்டு பின்னாடி தான் வரீங்க. அவங்களால எங்க முன்னாடி. ஓ சேம் ஸ்கோர் 18-18. ஒரு செகண்ட் 18 years.